ஆண்டவரே, தேவரீ தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீ மனுஷனை நிற்குறியாக்கி மனுஷரை திருத்தவில்லை.
அவர்களை வெள்ளம் போல வாதிக்கும் போகிறேன் வித்தரை கொடுத்திருக்கிறார்கள். காலையில் விளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அடித்து உமது உத்தரவத்தினால் கடங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கடை போல் எங்கள் வருஷங்களை கழித்து கொண்டோம். எங்கள் ஆயுசு நாட்களில் சீக்கிரமாய் கடந்து போகுது. உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உத்தரத்தை அறிந்து கொள்கிறோம் யார்? கர்த்தாவை திரும்பி வாரும். எதுவரைக்கும் சோகமாயிருக்கே உமது அடியாருக்காக மனிதவையும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாம் துன்பத்தை அந்த வருஷமும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜபமாக இருக்கிறது. மோசே ஜபமாக இதை செய்கிறார். ஜபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே ஆண்டவரை தேவி தலைமுறை வெளிப்படையாக இருந்து அடைக்கலமாக என்று சொல்லி இப்படியாக மோசே செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீ தலைமுறைக்கெல்லாம் அடைக்கலமானதாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார். தேவனுடைய இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறார், அடைக்கலமானவராக இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சந்ததிகள் தலைமுறையாக ஆண்டவர் இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே அங்கே மோசேக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவனாக இருந்தார். அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அடைக்கலங்களோராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நித்திய அடைக்கலத்தை குறித்து 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடைக்கலம் இன்றைக்கு இந்த பூமி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன கேரண்டி இல்லை. நேற்று முளைக்கிற புல்லுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பார்வைக்கு 1000 வருஷம் நேற்றுக்கு அந்த நாள் போல இருக்கிறது. 1000 வருஷம் ஒரு பொழுது போல, ஒரு நாளை போல காணப்படுகிறது என்று சொல்லி வேணும் சொல்கிறது. பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிரந்தரமில்லாத இந்த உலகம், அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்போ நம்ம நிற்கிறோம், நம்ம உயிர் வாழ்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களில் என்ன செய்யற இல்லை, அவங்கெல்லாம் மறித்து போயிட்டாங்க, பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. எத்தனையோ பிள்ளைங்க இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால நம்ம என்ன செய்கிறோம், நிற்கிறோம், நிலைநிற்கிறோம். ஆகவே எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அடைக்கலத்தில் நம்ம இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். ஆகவே மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நமக்கும் ஆண்டவராக சொல்லியிருக்கிறார், அடைக்கலமானவராக இருக்கிறார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை அந்த தேவனுடைய கோபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, இந்த சஞ்சலமும் வேதனையுமா இருக்கிறது. 7வது வசனத்தில் மோசே சொல்கிறார், அந்த கோபத்தினால் நாங்கள் அறிவுறுத்துறதுனால் நாங்கள் என்ன செய்வோம், கலங்கி போகிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்திலே நடத்தப்படும் போது அங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. வேற நல்லா செஞ்சாங்க, முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க, பரீட்சை பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால தேவனுடைய கோபம் நம்ம மேல என்ன செய்கிறது, இறங்குகிறது. ஆண்டவர் அவருடைய கோபத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே
மோசே இந்த இடத்துல அவன் தேவனிடத்துல பரிந்து பேசி அவன் செய்கிறான், ஜெபிக்கிறான். எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு முன்பதாக அந்தரங்க பாவம் இருக்கிற நாட்கள்லாம் ஒரு கோபத்தால போயிட்டது. ஒரு கதையை போல இந்த வருஷம் என்ன செஞ்சுட்டோம், கடித்து போட்டோம். அதனுடைய கோபத்தினால எங்க வாழ்க்கையெல்லாம் போயிட்டு ஒரு கதையை போல இந்த வருஷத்தை கழித்து போட்டோம்னு சொல்லி என்ன செய்கிறான், பரிந்து பேசுகிறான். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்திற்கு 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையான வருத்தம் சந்தர்ப்பமே சீக்கிரமா கடந்து போய் நாங்களும் மறந்து போவோம். ஆயுசு நாட்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 70 வருஷம், பலத்தின் உதவியாக 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது இருக்கிறது, வருத்தம் சந்தர்ப்பமா இருக்கிறது. 40 வயசு ஆயிட்டாலே என்ன வந்துருது, எல்லாருக்கும் ஒன்றும் சுகர் வந்துருது, இல்லைன்னா பிரஷர் வந்துருது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வியாதி வந்துருது. அப்புறம் ஒரே போராட்டம் தான், ஒரே சந்தலம் தான். அப்புறம் கைவெளி, கால்வெளி, முதுவெளி, ஒரே சரீர பலகீனத்தை தான் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பலகீனம் சிறைந்ததான் சரீரமா இருக்கிறது. அப்போ என்னதான் ஆயுசுகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அது அந்த வாழ்க்கையிலே வருத்தமா இருக்கிறது, சந்தர்ப்பமா இருக்கிறது. அது கூட ஒரு நாள் என்ன செய்கிறது, கடந்து போகிறது என்று சொல்லி அங்கே மோசே சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் சந்தனம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது, வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. அங்கே பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துல அங்கே பிரசங்கி சொல்லும்போது சொல்கிறார், மாயை மாயை எல்லாமே மாயை என்று சொல்லி சொல்கிறார். அப்புறம் அந்த 2வது வசனம், 2வது 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது மாயை குறித்து தான் பார்க்கிறோம். பூமிக்கு கீழே, சூரியனுக்கு கீழே மனுஷன் பண்ணுகிற பிரயாசங்கள் எல்லாம் மாயையா இருக்கிறது சொல்லி அங்கே பிரசங்கி சொல்கிறார். அப்போ இந்த உலகம் மாயை தான், பார்க்கிற இந்த உலகம் மாயை, ஒரு நாள் அழிந்து போகும், இந்த அக்கினிக்கு இரையாக போய்விடும். அப்போ நம்ம மனுஷங்கள் இருக்கிற பார்க்கிற அன்பு கூட என்ன செய்கிறது, மாயையா தான் இருக்குது. நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும், பெற்றோர்கள் கூட சில நேரங்கள் என்ன செய்றாங்க, மாயையா தான் இருக்கிறாங்க. நண்பர்கள் கூட மாயையா தான் இருக்கிறாங்க. பிள்ளைங்க கூட தேவைக்கு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. பிள்ளைங்களுடைய அன்பு கூட மாயையா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா சொன்னா எல்லாமே என்ன செய்கிறது, மாயையா தான் இருக்கிறாவே. பிரசங்கி அதெல்லாம் நண்பனா இந்த அதிகாரத்தை எழுதுகிறது எல்லாமே மாயை. பூமிக்கு பார்க்கிற, கீழே பார்க்கிற எல்லாமே எப்படி இருக்கிறது, மாயையா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் கூட வருத்தமான படுகிறது. பூமிக்கு கீழே நம்ம அப்படி படுகிற பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் என்ன செய்கிறது, அது வேதனையா இருக்கிறது. வேலை பார்க்கிறோம், உடம்பெல்லாம் என்ன செய்யுது, அழுப்பா இருக்கிறது, சரீர பலகீனமா இருக்கிறது. அப்படிப்பட்ட உடல் சோர்வு, அநேக நேரங்களில் மற்றவருடைய அன்பை எதிர்பார்த்து என்ன செய்கிறோம், அது கிடைக்காத பட்சத்துல சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில் நம்ம நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு ஏமாற்றப்படும் போது அது மிகுந்த வழியுடன் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். ஆகவே நம்ம பார்க்கிற காரியங்கள்லாம் ஒரு ஏமாற்றமா இருக்கிறது, ஒரு மாயையா இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக தான் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே சந்தனம் நிறைந்துதான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது, சீக்கிரமாய் கடந்து போகிறது. கடந்த நாளிலும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் என்ன செய்தார்கள், இறந்து போய்விட்டார்கள் சொல்லி அந்த நியூஸ், அந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். மனிதனை குறித்து சொன்னார்கள், நல்ல மனிதர், அவர் தேவனுக்கு பயந்தவர் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் தனிமை, மனைவி இல்லாத அந்த வேதனை, தனிமையில் இறைச்சினார், வேதனையோடு வாழ்ந்தார் என்று சொல்லி அங்கே சொன்னார்கள். இன்றைக்கு மனிதன் தனிமையா இருந்தாங்க. எத்தனையோ பேருக்கு என்ன, மனைவி இல்லை, கணவன் இல்லை, அவங்களுடைய லைஃப் எல்லாம் பாருங்க எவ்வளோ வேதனையா இருக்கும். மனைவி இல்லைன்னா அந்த கணவனுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும், கணவன் இல்லைன்னா அந்த மனைவிக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். அப்போ வேதனையில வாழ்க்கை என்ன செய்யறாங்க, சந்தலத்துல கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. ஆகவே கற்றுக் கொடுத்த அந்த கிருபை நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்ததற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். 12ஆம் வசனத்திலே நாங்கள் ஞான உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவைகளுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி இந்த நாட்கள் வேகமா ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஜனவரி பிறந்தமா இருக்குது, அதுக்குள்ளேயுமே 5 மாதம் மிக வேகமா செஞ்சுட்டு ஓடிச்சு. இப்பதான் நியூ இயர் கொண்டாடமா இருந்தது, அதுக்குள்ள என்ன செஞ்சிச்சு, மே முடிஞ்சிச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. பிள்ளைங்களாம் டக்கு இப்பதான் ஜெர்மி வெளியிலாம் பார்த்தோம். இப்பதான் கல்யாணம் ஆகி
குழந்தை பிறந்தமா சரியில்லை, பிள்ளைங்க வளர்ந்து போய் என்ன படிக்கிறாங்க கேட்டா சொல்றாங்க 4ஆவது படிக்கிறேன், என் தம்பி 3ஆவது படிக்கிறான்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைங்க. அப்போ பிள்ளைங்க அப்படி என்ன செய்றாங்க? வேகமாக வளர்ந்து வருகிறாங்க. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டு போகிறது. அப்போ நம்முடைய நாட்களை என்னும் மதிப்பு நமக்கு என்ன செய்யணும்? உண்டாக்க வேண்டும். இந்த நாட்கள் ஆண்டவர் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? எதற்காக ஆண்டவர்களை ரசித்திருக்கிறார்? எதற்காக ரசித்திருக்கிறார்? சொல்லுங்க பாப்போம். வாயில பேருந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சொல்லுங்க. எதற்காக ஆண்டவர்களை ரசித்திருக்கிறார்? பிள்ளையா வச்சிருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும். அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே கர்த்தருடைய சேவையை, கர்த்தருடைய சித்தத்தை நாம் என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் பூமியில வாழ்ந்தார். பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் அதை செய்து முடித்தார். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலும் நாம் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், செய்யணும். அதை அறிந்து சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு அநேக தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செய்யறதுல ஒப்பு கொடுக்கறதில்ல, விலகி ஓடுறது. அந்த யோனா ஆண்டவர் சொன்ன நினைவேக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த யோனா சொல்றான், இல்ல அங்க அந்த மக்கள் எல்லாம் நம்பிச்சு என்ன அடிச்சுடுவாங்க, கொண்டு போட்டுவாங்க, பயந்து நினைவேக்கு போகாம அமைச்சர் அந்த தரிசிச்சுட்டு போகிறான். அப்போ பாருங்க, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவனுக்கு அது கீழ்படியாம போனது நிமித்தமாக அவனுக்கு வந்த விளைவு, அவனை கடற்கரை தூக்கி போட்ட அனுபவம், மீன் விழுங்கிச்சு. அப்புறம் அந்த மீன் நினைச்சிருந்து மீன் வயிற்றுல போய் என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். அந்த என்ன செய்யற? அதுக்கப்புறம் அவன் மீன் வயிற்றுக்கு வெளியில வந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் தரிசிச்சுக்கு போனான். அப்போ அதுக்கப்புறம் அவன் நினைவேக்கு போனான். அப்படி இருந்தது. அப்போ முதலே கீழ்படித்தது தான் அவனுக்கு இப்படிப்பட்ட கொந்தளிப்பு, கடலு, மீன் வயிற்றுல போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது, வந்திருக்காது. அது செய்யாத பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையின் வழியாக அவன் கடந்து சென்ற போது, அவனுக்கு வேதனை நேரிட்ட போது, மரணத்துக்கு சமீபமா எனக்கு நேரிட்ட போது, அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவன் சொன்ன வழியில அவன் செய்கிறான், போகிறான்னு பார்க்கிறோம். அப்போ ஆணுடைய சித்தம் என்ன? அநேகருக்கு தேவனுடைய சித்தம் சில இடத்துல ஆண்டவர் சித்தமா தெளிவா செஞ்சிருப்பார், பேசியிருப்பார். சிலருக்கு கூலியாளர்கள் கொடுத்திருப்பாரு, சிலருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஊழியம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பாரு. ஆனா கூட நம்ம என்ன செய்வோம்? அதை அலட்சியப்படுத்துவோம், அதை கண்டுவிட மாட்டோம், அப்படியே ஓட்டிடலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? தப்பிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே எப்படியாவது தப்பிச்சு எஸ்கேப் ஆகலாமான ஆண்டவர் விடவே மாட்டார். ஏதாவது ஒரு ரூட்ல வந்து என்ன செஞ்சுருவாரு? நம்மள டக்குன்னு பிடிச்சி அவருடைய ரூட்டுக்கு, அவருடைய வழிக்கு என்ன செஞ்சுருவார்? கொண்டு வந்துருவார். அதுதான் யோனா கதையை நான் சொன்னேன். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் ஞான இருதயம் என்ன செய்யணும்? மாறும். அதுதான் எவ்வளவு வேகமா அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு வேகமா நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்? என்னும் அறிவை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். அங்கே பிரஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக நாம் விவேகமாய் நடந்து தேவனுடைய சித்தத்தை, சுவிசேஷத்தை நாம் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக நாம் செய்ய விரும்ப வேண்டும். ஆகவே வசந்த சொல்லுகிற காரியம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அது வழியாக நம்ம செய்யணும், வாழணும். அப்போ நம்ம தப்பி ஓடுகிற பேதர் என்ன செஞ்சா? ஓடி ஒளிந்தான். ஆனாலும் பேதர் ஆண்டவர் தேடி போய் திரும்ப கொண்டு வந்தார். ஆகவே நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தேவனால அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? தப்பிச்சு ஓட முடியாது. எங்க போனாலும் ஆண்டவர் வந்துருவாரு. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டவர் அங்கேயே என்ன செய்வார்? வருவார். ஆகவே நம்முடைய இருதயங்கள் ஞானம் இருந்தவர்களாய் என்ன செய்யணும்? மாற வேண்டும். இந்த நாட்டிலே, நம்முடைய தேசத்திலே, பட்டணத்திலே கொரோனா செய்கிறது மீண்டும் வருகிறது சொல்லி நியூஸ்ல பார்க்கிறோம். மீண்டும் வராதபடி இருக்கும்படிக்காக மனுஷங்க தரப்புல நின்று ஜெபிக்க வேண்டும். அதுலேயே எத்தனை தலைமை அரசியலாக மறித்து போகிறார்கள். அப்போ நமக்கு ஞான இருதயம் வேணும். தரப்புல நிற்கணும், அந்த அழிவு வரக்கூடாது. அப்ப யார் தரப்புல நிற்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்ம தான் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். பிரஜாதிகள் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். என்னுடைய ஒரு இடத்தை சிந்தி அவருடைய மகளாக மீட்டு வைத்திருக்கிறார். அப்ப நம்மகிட்ட அந்த பொறுப்பை செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை யார் செய்யணும்? நம்ம தான் கடமைப்பட்டவர்களா நாம் செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்யும் போது நம்முடைய
நான் ரசிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறிடுவேன்னு சொல்லி அனைவரும் இருப்பாங்க, அனைவரும் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, எல்லாருக்கும் கடைசி நேரத்துல அப்படிப்பட்ட சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு சத்திய மரணம் தான் என்ன செய்ய முடியும். அப்ப எப்படி நம்ம தேவனுடைய சமூகத்துல போக முடியும், தேவனுடைய காலை பிடிக்க முடியும்? அவர் எப்பவும் ஆயத்தமுள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இருதயம் ஞான உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். 14வது வசனத்திலே நாங்கள் வாழ்நாளெல்லாம் கழித்து பயன்படி காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாகும். வாழ்நாளெல்லாம் கழித்து மகிழும். எல்லாருக்கும் ஆசை வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசைதான். அப்போ யாருக்குதான் ஆசை தான் இருக்கும்? எப்பவும் ஹாப்பியா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அப்போ மோசே ஜெபிக்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழித்து மகிழும்படி காலையிலே எங்களுக்கு கிருபையால திருப்தியாகும். தேவனுடைய பிள்ளைகளே, காலையிலே அவருடைய கிருபையால திருப்தியாக்கப்பட வேண்டும். அதிகாலையை தேடுகிறவனை கண்டறிகிறான். காலையோடு உடைய கிருபை புதிதா இருக்கிறது. அப்ப காலையில புதிய கிருபை ஆண்டவர் செய்கிறார், தருகிறார். இன்றைக்கு நம்ம காலையில இருக்கோம்னா அநேக பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு டக்குனு கிச்சன்ல போயிட்டு டீ போட்டு குடிக்கணும். டீ குடிக்கணும்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் ப்ரெஷர் ஏறிடும். அப்படி எத்தனையோ பெண்கள், சில பெண்களுக்கு காலையிலே இருக்கோம்னா வீட்டை பெருக்கணும், முற்றத்தை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் வேலையே அதுதான். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்ன தேடு, அதிகாலையில் என்ன தேடு, தூங்கி முடிச்சியா அந்த புதிய நாள் அந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை படைத்த உண்டாக்கின நம்முடைய எஜமானை நோக்கி பார்த்து நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவரே, நான் முழுவதும் பாதுகாத்து மீண்டும் ஒரு நாளைக்கு வந்து இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதம் கொடுன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த நாளை என்ன செய்யணும், நம்ம ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளே? அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வரணும், கழிப்பு உண்டாகணும், ஆசீர்வாதம் செழிப்பு வரணும்னா நம்ம அதிகாலையில கத்தர தேடணும். காலையிலே எங்களை கிருபையா திருப்தியாகும். காலையில அந்த புதிய கிருபையை வச்சிருக்கிறார். புதிய இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள நீங்க ஆசையா இருக்கீங்களா? தேவ கிருபை இருந்தாதான் நம்ம பூமியில முடியும், ஜீவிக்க முடியும். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம கத்தர அதிகாலையில தேடணும். அங்கே நீதிமொழி 36 அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கணும். அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்படும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் அதிகாலை அதிகத்தோடு என்ன செஞ்சாலும் இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணானவள் அதிகாலையில் என்ன செய்யணும், எழும்பணும், கடந்து தூங்கக்கூடாது, தூங்கிட்டு இருக்க கூடாது. அது தூங்கினா அந்த தரித்திரத்தை சாபத்தை குடும்பத்துக்கு என்ன செய்யும், உண்டாக்கும். ஆகவே அதிகாலையில எழுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அதிகாலையிலிருந்து என்ன செய்யணும், அதிகாலையிலிருந்து முதல்ல தன்னுடைய சமூகத்துக்கு வந்துடணும். அதிகாலை போயிட்டு அர்ஜென்ட் வேலை செய்யக்கூடாது. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடும்போது அவருடைய கிருபை கிருபையான திருப்தியாக அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், கஷ்டமான பாதையா இருந்தாலும், கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களை பிடிக்கிறது. அப்படியே பாதுகாப்பார் ஆண்டவர். ஆபத்தா இருந்தாலும், நாசங்களா இருந்தாலும், மோசங்களா இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களை என்ன செய்யும், எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். அது எப்ப சூழ்ந்து கொள்ளும், நீங்க அதிகாலையிலே தன்னுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை எப்பொழுது உங்களை சூழ்ந்து உங்களை திருப்தியாக்குறதா இருக்குது. 15வது வசனத்திலே தேவரீரை செம்மைப்படுத்தின நாட்களுக்கு நீங்க துன்பத்தை கட்ட சரியாக கவனிச்சார். நாம் துன்பப்பட்ட நாட்கள், சிறுமைப்பட்ட நாட்கள், அந்த நாட்களுக்கு ஈடாக எங்களை சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்துருவான்கள்னால எத்தனையோ சிறுமைகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வலிகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வெறுமைகள், எத்தனையோ வனாந்தரமான ஒரு பாதை, கண்ணீர் நிறைந்த பாதை. சத்துருக்கு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது அழுது நமக்கு ரொம்ப பிடிக்கும். சத்துருக்கோட ஆசையா தான் தேவனுடைய பிள்ளை எப்பவுமே என்ன செய்யணும், அழுதுகிட்டே இருக்கணும். எப்படி அழுதுட்டு இருக்கணும், அது இல்லை, இது இல்லை, அது நடக்கல, இது நடக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அது வாய்க்கல, இது வாய்க்கலன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துட்டு அதை பெற்றுட்டானா அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுவான், ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா இருப்பான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ அப்படிப்பட்ட சத்துரு உங்களை சிறுமப்படுத்துறானா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைக்கிறானா, உங்களுக்கு
வர வேண்டிய ஆசீர்வாத நன்மையை தடுத்து வைத்திருக்கிறானா? நீங்க வனாந்தரத்திலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துல இவ்வளவு நாள் சென்றிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட துன்பத்தின் வழியா நீங்க நடந்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட அந்த நாட்களுக்கு ஈடாக சரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிழ்வை தருகிற தேவனா இருக்கிறார், மகிழ்ச்சியை தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிற தேவனா இருக்கிறார், ரெட்டிப்பான நன்மை. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சில காரியங்கள் ரொம்ப தாமதிக்குது அப்படின்னா ஆண்டவர் நல்ல வெயிட்டான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மையை அவர் உங்களுக்கு தருவார். சில காரியங்களுக்கு பதில் டிலே ஆகிருக்குதா, நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை தேடுறதை மட்டும் வர வைக்க கூடாது, கர்த்தரை தேடுறதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம விடக்கூடாது. அநேக நேரங்கள் நம்ம செய்யற காரியம் துன்பத்திலையும் வேதனையும் நடக்கும்போது சோர்ந்து போயிடும். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, போது தக்காவே இந்த எலி அப்படி சொன்னாலும் அதே போல அநேக நேரம் சோர்ந்து போய்கிட்டோம், ஜபத்தை நிறுத்துகிறோம், மாலைக்கு வருவதை நிறுத்துகிறோம், அநேக காரியங்களை என்ன செய்கிறோம், நிறுத்துகிறோம். அதனால சத்துருவானுக்கு மிகுந்த கொண்டாட்டம் உண்டாகிறது. நம்ம தொடர்ந்து வெற்றி பாதை அடைய முடியாதபடி அது ஒரு தடையாய் மாறிவிடுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் அதற்கு இடம்படாதபடி எப்பேற்பட்ட சூழ்நிலையாய், சோதனையாய், வேதனையாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நாம் ஓடுகிறவர்களாய், பரத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய், நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அப்படியாய் நடக்கும் போது நாம் படுகிற அந்த சிறுமைகள், அந்த வேதனைப்படுகிற அந்த நாட்களுக்கு ஈடாக, நாம் துன்பத்தின் வழியாக நடத்தப்படுகிற அந்த நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து நம்மளை என்ன செய்வார், மகிழ்ச்சியாக்கி நடத்துவார். நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியா வைக்கணும், சந்தோஷமா வைக்கணும் தான் அவருக்கு ஆசை. என் மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும் தான் ஆண்டோட ஆசை. ஆண்டோட ஆசை என்னது, என் பிள்ளை எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், எப்பவும் குதிச்சுட்டு இருக்கணும், ஜெபிச்சுட்டு இருக்கணும் ஆண்டோட ஆசை. ஆனா பிசாசுடைய ஆசை என்னது, அவன் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கணும், அழுமுச்சா இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க துன்பத்துல கர்த்தரை துதித்து பாட போறீங்களா, இல்லைன்னா அழுதுகிட்டே சத்துருவ சந்தோஷப்பட போறீங்களா? எது செய்ய போறீங்க? நீங்க துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தரை துதிக்கிற கூட்டமா இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி துதிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை உயர்த்தி ஆண்டவர் நினைச்சுவார், சந்தோஷமா மாற்றுவார். உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, உன் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு அதுதான், வாக்கு அதுதான். துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவேன். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அதுக்காக நம்ம காத்துக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். ஆகவே நீங்க ஒருபோது சோர்ந்து போகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீரை வடைச்சிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இல்லாத காரியங்களை விசுவாசத்தோடு தேவனுக்கு பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசிங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்களுக்கு ஆண்டவர் சரியா ஆண்டவர் நினைச்சுவார். இம்மாதத்தில் உங்களை அந்த மகிழ்ச்சியாக்குவார். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க இது கேள்வி கேட்க கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. நீங்க விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு அப்படியே ஆமந்து நடக்கிறதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நிறைய உலகத்திலே வாழ்கிற நம்மை ஆண்டவர் கனிமணி போல என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடக்கிறார். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவர் செய்கிறார், அடைக்கலமா இருக்கிறார். ஆகவே நமக்கு நாட்கள் என்னும் அறிவை என்னிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ காலத்தை, நாட்கள் பொல்லாதவைகளாகவே காலத்தை செய்து கொள்ளுங்கள், ரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறார். ஆகவே பொல்லாத நாட்கள், இந்த பொல்லாத நாட்களிலும் கர்த்தருடைய நாட்களை நம்ம ரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாளத்துக்கு திறமைகள் இருக்குமானால் அதை புதைச்சி வைக்க கூடாது, அதை பயன்படுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா அப்படியே வெட்கப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. அந்த தாளத்துக்கு நீங்க பயன்படுத்தும் போது, யாருக்காக? நீங்க கர்த்தருக்காக தானே பயன்படுத்த போறீங்க. கர்த்தருக்காக நீங்க பயன்படுத்தும் போது இன்னும் ஆண்டவர் தாளங்கள் நினைச்சுவார், தருவார், திருமையை தருவார். நீங்க புதைத்து வைக்கும் போது அந்த தாளங்கள் திறமைகள் அப்படி செய்யப்படும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும், ஆண்டவர் துக்கப்படுவார். ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அதை என்ன செய்யணும், பயன்படுத்தணும், கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தி நம்ம எழுத வேண்டும். அது மாத்திரமில்ல, நம் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு ஆண்டவர் சரியாக நம்மை மகிழ்ச்சியாக்கி அவர் மகிழ்வுடன் நடத்த போகிறார். ஆகவே உங்கள் துக்கம் எப்படி மாறப்போகுது? சந்தோஷமா மாறப்போகுது. எப்ப மாறப்போகுது? இந்த மாதத்தில், இந்த 1ஆம் தேதி ஆண்டவர்களுக்கு உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றி
நம்ம எதிர்பார்க்கிற பிள்ளைகள் ஒரு அழகை சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில துக்கெல்லாம் மாறப்போகுது. இந்த மாதத்தில் ஆண்டவர் ஜெயமுடன் நடத்த போகிறார். என்னை ஆச்சரியமான பாதையில் நடத்த போகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 122 சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 122 சங்கீதம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லாம் சேர்த்து 3 முறை வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்னொரு முறை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்னொரு முறை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு உண்டான சமாதானத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன சொல்லுங்க? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? அவர்கள் மூலமா இந்த பரிசுத்த சந்ததியை உருவாக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்தார்? ஏற்ற துணையை உருவாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக முறை நீங்க சொல்லலாம், என் புருஷன் எனக்கு ஏற்ற துணை இல்லை, என் மனைவி எனக்கு ஏற்ற துணை இல்லை, நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுத்தது அதான். அல்லேலூயா. ஏவாள் என்ன செய்தார்? பாவம் செய்தார். அப்படிதானே? பாவம் செய்து எல்லா சந்ததிக்கு என்ன கொண்டு வந்தார்? சாபத்தை கொண்டு வந்தார். ஆனா கூட கர்த்தர் என்ன செய்யல? ஆதாம் என்ன செய்யல? அவரை விடல. ஏவாள் சொல்லிப்பாங்க, ஏவாள் இதனாலதான் அப்படி நாய்க்கு சொல்லிக்கலாம். ஆனா கூட அவரை விடல. கடைசி அவரை ஆதாம் வாழ்ந்த நாட்கள் 930 வருஷம். எத்தனை வருஷம்? அத்தனை வருஷமும் யார் கூட வாழ்ந்தான்? ஏவாள் கூட வாழ்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு அநேக சொல்லுகிற காரியம் என்ன? என் மனைவி எனக்கு கரெக்ட் கிடையாது, என் புருஷன் எனக்கு கரெக்ட் கிடையாதுன்னு சொல்றோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சங்கீதம் 128 சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டியவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எப்படி இருப்பான்? அதான் காலையில எழுதி ஜெபம் பண்ணுவான், அவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அன்பா இருப்பான். அவன் என்ன செய்வான்? சபைக்கு வருவான், ஊழியம் செய்வான். அவன் கர்த்தருக்கு அவனுடைய ஊழியத்தை தாங்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கர்த்தரை மிகவும் நேசிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஏசப்பாவை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அவருக்கு நம்ம போய் அவரை இது பண்ணணும். இன்னைக்கு புறஜாதி ஜனங்களை பாருங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அவர்கள் எழுதுறாங்க, தன்னுடைய ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா தெய்வ பிள்ளைகளாக நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆண்டோரை பார்க்கணும், ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். ஆண்டோரை பாடலாம், ஆண்டோரை ஆராதிக்கலாம், ஆண்டோரை துதிக்கலாம், ஆண்டோருக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். அவர் வெளியில சொல்லுங்க. அப்போ அவர் என்ன செய்யலாம்? தன் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வான்? சாப்பிடுவான். அவர் வெளியில சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் வெளியில சொல்லுங்க. கொஞ்சம் பணமா இருந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே எபிரேயர் 13:5 சொல்கிறது, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். 5000 மீன் இல்ல, 5000 அப்பம் இல்ல. இயேசுவின் ஊழியத்தில் 5 அப்பமும் 2 மீன் வச்சு அதை வச்சு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு கல்யாண வீடு, ஒரு சடங்கு வீடு, ஒரு இதுன்னா நம்ம என்ன நடத்துறோம்? சரி, இவ்வளவு பணம் நமக்கு தேவை. ஒரு வீட்டை கட்டணும், நம்ம என்ன செய்வோம்?
சொல்லுங்க. வீட்டை கட்டணும் எவ்வளவு எதிர்பார்ப்போம்? இவ்வளோ 50 லட்சம் இருக்கா? அதை இன்னைக்கு நம்ம 50 லட்சம் ஜாயின் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மிடத்துல இருக்கிறதை வைத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இந்த சபையை கட்டும்போது எங்களிடத்துல இருந்த பணம் 1.5 லட்சம், 1,50,000 இருந்துச்சு. அப்போ அந்த மேஸ்திரி, நம்ம மேஸ்திரி ஐயா வந்து கொடுத்தோம். ஐயா அதுல தூண் போடணும். தூண் போடுறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா அந்த பின்னால இருக்கிற அந்த பகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ஆகும். பின்னால இருக்கிற பகுதி. அப்ப இந்த பகுதிக்கு இருக்கு ஒரு 6 லட்சம், 12 லட்சம் ரூபாய். ஆனா இங்க இருந்தது 1.5 லட்சம். அவரு கேட்கல, உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு கேட்கல, எங்களுக்கு தெரியும். ஆனா அதை வச்சு நாங்க விசுவாசமா வேலையை ஆரம்பிச்சோம். கர்த்தர் ஒரு அழகான சபையை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கிறத வைத்து நாம் செயல்படணும். இருக்கிறத வைத்து நாம் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தார்? 5 தாளந்து கொடுத்தார். இன்னொருத்தருக்கு எத்தனை தாளந்து? 2 தாளந்து கொடுத்தார். இன்னொருத்தருக்கு 1 தாளந்து. 5 தாளந்தை கொடுத்தவர் என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். 5 என்ன பண்ணா? 10 மாத்தினா. சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு கதை. 5 என்ன செய்தார்? 10 மாத்தினா. 2 4 மாத்தினா. 1 என்ன செய்தார்? உதைத்து வைத்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ரூபாய் கொடுத்திருக்காருன்னு புதைச்சி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு ரூபாயை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தாங்க. இதை வச்சு நீ தான் தொழில் பண்ணினாங்க. அவன் என்ன பண்ணான்னா 1 ரூபாய்க்கு என்ன தொழில் பண்றது யோசித்தான். சரி, தண்ணி பாக்கெட் வாங்குவோம்னு சொல்லி 2 தண்ணி பாக்கெட் வாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 1 தண்ணி 2 தண்ணி பாக்கெட் 4 தண்ணி பாக்கெட் ஆச்சு. 4 10 ஆச்சு. 10 20 ஆச்சு. இங்கே ஒரு பெரிய பணக்காரனாய் பெரிய கடையை வச்சுட்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அழகியான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்த காரியங்களை வைத்து நாம் சந்தோஷமா வாழணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நாம் சந்தோஷமா வாழணும். நமக்கு தேவைதான். நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அவர் பிரயாசப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக கணவன்மார்கள் என்ன செய்வதில்லை? வேலைக்கு போவதில்லை. ஆண்டவருக்கு நல்ல கணவன்மார்களை கொடுத்து நல்ல வேலை செய்யணும், எங்கேயாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்துல பாருங்க, பிள்ளைகள் வேலையே பார்க்க மாட்டாங்க, கணவன்மார்கள் வேலையே பார்க்க மாட்டாங்க. அப்படி எத்தனையோ சோம்பேறி பிள்ளைகள் குடும்பங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய கணவனுக்காக மனைவிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அருமையான அந்த நீதிபதிகள் 31 அதிகாரத்தை குறித்து வாஸ்தவமா சொன்னாங்க. அதுல இந்த பெண் என்ன செய்கிறார்? அவள் அதிகாலையிலே எழுந்து வேலை செய்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அதிகாலையில எழுந்து, அப்போ பெண்கள் நீங்க என்ன செய்யணும்? அதிகாலையில எழுதணும். ஆண்கள் அவங்க சோம்பேறிகளா தான் இருப்பாங்க. பெண்கள் தான் காலையிலே ஆம்பளை தூங்குறான்னு சொல்லி பெண்கள் என்ன செய்யக்கூடாது? தூக்கக்கூடாது. நீங்க பாருங்களேன், தேவனை அறியாத குடும்பத்துல எத்தனை மணிக்கு பெண்கள் எந்திக்கிறாங்க? நான் அங்க கோல்பேட்டையில இருக்கும்போது இங்க ஜபத்துக்கு வருவேன். அப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஒரு டாக்டர் ஐயா, அவங்க இறந்துட்டாங்க. இந்த கொரோனா டைம்ல இறந்துட்டாங்க. அவங்க மனைவி காலையில எழுதி குளிச்சு, டாக்டருடைய மனைவி காலையில எழுதி குளிச்சு கோலம் போட்டு வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சு வீட்டை கழுவி விட்டு பக்தியா காலையிலே அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க பார்ப்பேன், இந்த ஐயா ரொம்ப தட்டமான ஆள். இந்த டாக்டர் எங்க வீட்டுக்கு அடுத்தால கிளினிக் வச்சிருந்தார். ரொம்ப தட்டமானவர். நம்ம காலையிலே எழுதி எழுதிவாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க. காலையில நம்ம என்ன செய்யறோம்? 1ஆம் தேதி நீங்க எத்தனை பேர் காலையில எழுதி ஜாப் பண்ணீங்க சொல்லுங்க பாருங்க.
நீங்க 1ஆம் தேதி பிரைஸ் அக்கா சொன்னாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு புதிய நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப காலையில நம்ம 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு நம்ம ஆராதனைக்கு வந்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ காலையில நம்ம எழுப்பணும். சங்கீதக்காரன் சொல்றார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதிகாலையிலே தேவ பிள்ளைகள் தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 128:3 சொல்லுது, உன் மனைவி வீட்டோரில் இருப்பாள், திராட்சை கொடியை போல இருப்பாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் மெய்யான நீங்கள் என்னில் என்ன செய்யுங்கள்? நீங்கள் யாரு? கொடி. கொடியானது செடி விளைத்திருக்கிறார் விட்டால் தானால் என்ன செய்யாது? கனி கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு செடி கொடியா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு பின்னி பிணைஞ்சு இருக்கணும். கல்யாணம் முடிச்ச புதுசுல நம்ம பின்னி பிணைஞ்சு இருப்போம். காதல் தான், காதல் ஜோடிகளா இருக்கும். ஆனா சில வருஷங்கள் ஆகும்போது கீரியும் பாவமா மாறி. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சப்போ எப்போ ஒரு அன்பு இருந்துச்சோ சாகுற வரைக்கும் நமக்கு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் செத்தன்னைக்கு மனைவி போயிடணும், மனைவி செத்தன்னைக்கே புருஷன் போயிடணும். நிறைய குடும்பத்துல பாத்தீங்களா? நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். அந்த கணவனுடைய துக்கத்தை தாங்காம மனைவி இறந்துவார், மனைவியுடைய துக்கத்தை தாங்காம கணவன் இறந்துவார். அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாய் அன்பாய் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் இன்னைக்கு அவசியம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடு? கூரை இல்லாத வீடு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூரை இல்லாத வீடு. வீட்டுல கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும், சூரிய ஒளி நேரா வரும். அப்போ இன்னைக்கு குடும்பமா ஜெபிக்கணும். கணவன் மனைவி இருந்தாலும் ஜெபிக்கணும். கணவன் ஒருவேளை வரலன்னா கூட பிள்ளைகளை வச்சு மனைவி என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஜெபம். ஜெபம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? ஜெபம் எல்லாம் பண்ண தேவை. ரெண்டு சினிமாவை பாருங்க, ரெண்டு சீரியலை பாரு, அது போதும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சரீரம் பலகீனப்பட்டது. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ண போனபோது சீசர்லாம் என்ன பண்ணாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாது. அந்த நாட்களில் உபாசனத்துல 4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், 21 நாள் ஜெபம் பாருங்க, உபாசனத்துக்கு ஜெபம் பண்ண. சரியானவரே, நான் சரி நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 3ஆவது நாள் உபாசனத்துக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வரப்போகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது, ஏதோ ஒரு போராட்டம் வரப்போகிறது. நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா கணவன் மனைவி ஜெபிக்கணும். சில சமயங்கள்ல குடும்பத்துல என்ன வரலாம்? சண்டை வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனா கூட ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பத்துல சமாதானம் வரும். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? உன் வீட்டோர்களில் வாசிங்க. நீ மனைவி உன் வீட்டோர்களில் கனிதன் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 127 மூணாவது வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து சங்கீதம் 127 3ல 127 முந்தின அதிகாரம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து மூணாவது வசனம் 3. நீங்கள் அதிகாலையில் இதோ எழுந்து பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ரத்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாசிங்க அடுத்து. பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பால வயதின் குமாரர். உங்களுடைய பிள்ளைகள் யாரு?
பலவான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அம்புகளாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்களே நாங்கள் அத்தான் அன்னையுடைய அண்ணனை பார்த்தாரு. இந்த இடைக்கால கடைநம்பர் பக்கத்துல இடைக்கால ஊர்ல இருக்கார். ஒரு 2-3 வாரத்துக்கு மேல போயிடுச்சு. அப்போ பார்த்தா அந்த வாணிக பசங்க ஒரு 10-20 பசங்க இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பசங்க கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த பாஸ்டர் மகனோடு கூட அந்த பசங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் மனைவி அண்ணன் மகன் அந்த வயசு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு வாலிப பிள்ளைங்க இருக்காங்களான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருக்கேன். அப்ப அருமையான தேவனுடைய வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய கையில் உள்ள அம்புகளாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜான் மார்க்ஸ் இந்த வாலிபன் சொன்ன, ஆண்டவரே ஸ்காட்லாந்தை தாரும், அல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 32 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தான். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேல் என்கிற ஒரு வாலிபன், சாமுவேல் என்கிற ஒரு சிறுவன், அவன் சின்ன வயதிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மாறினான். கர்த்தர் வேதம் சொல்கிறது, தான் முதல் பேர்ஷபா வரைக்கும் ஓ பிரைஸ் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிற நாமம் சாமுவேலுக்கு உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு வாலிபன், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு குழந்தை ஓ ஞானத்திலும் பலத்திலும் மனுஷ தைரியத்திலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. அது இந்த உலகத்தையே கலக்கிறதாய் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளை, சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், அது ஒரு நாளிலே ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்தை கொண்டு வரப்போது. எல்லாம் கரங்களை சோதனை பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் ஓ ஏசாயா சொன்னது போல நானும் என் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அம்மா 3 பிள்ளை பெற்றாங்க. 3 பசங்க. சொல்லுவாங்க எல்லாரும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன? ஆனா நாங்க பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் பட்டுக்க மாட்டோம். வீட்டுல சரியான சாப்பாடு இல்லை, சரியான ட்ரெஸ் இல்ல. மத்த பாஸ்ட் பிள்ளைங்க போட்ட ட்ரெஸ் தான் நாங்க போட்டுக்கிறோம். ஸ்கூலுக்கு நடந்து தான் போனோம். 2-3 கிலோமீட்டர் ஸ்கூல் நடந்தே போவோம். சைக்கிள் யாருக்காவது கேப் சிலர் ஏற்றுவாங்க, சிலர் ஏற்ற மாட்டாங்க. பஸ்ல காசு கொடுத்து போனா அதுக்கு ஏதாவது பண்ண வாங்கலாம்னு சொல்லிட்டு நடந்தே போறோம், நடந்தே வரும். அப்படிலாம் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். ஆனா பாருங்க, ஒரு காலத்துல கர்த்தரையே வேண்டாம்னு சொல்லி இருந்தோம், கர்த்தரை விட்டு தூரமா இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். உடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒரு அம்மாக்கு 12 பிள்ளைங்க, 12-15 அமெரிக்கா. அந்த 12 பிள்ளைகளுக்காக தவிர கைவிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 12 பிள்ளைங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செய்யணும், இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளா இருக்கணும்பான்னு சொல்லி 12 பிள்ளைகளுக்காக தலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 12 பிள்ளைகள் 12 ஊழியக்காரராய் மாறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு எத்தனை பிள்ளை கொடுத்திருக்காரோ அத்தனை பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கணும். அந்த பிள்ளை லட்சம் சம்பளம் வாங்கலாம். இன்னைக்கெல்லாம் சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் வாங்குறாங்க பசங்க. சின்ன வாலிய பையன்கள் அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கறாங்க. வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கிராமங்கள்ல போய் வீடு அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய என்ஜினியர்ஸ். கடந்த நாட்கள்ல நாங்க இங்கே போயிட்டு வரும்போது மனைவி ஒரு யூடியூப் வீடியோ வச்சிருந்தா. அப்போ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்த ஒரு வாலிபன், அவனுக்கு வயசு ஒரு 30 வயசுக்கு தான் இருக்கும். அவன் பாருங்க, கொடைக்கானல்ல ஒரு இடத்துல ஒரு வீடு, நம்மலாம் எப்படி வீடு பார்ப்போம், இந்த மாதிரி காங்கிரீட் போடணும், இந்த மாதிரி எப்படி இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும் அப்படிலாம் பார்ப்பாங்க. கெட்டிருக்க வீடு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மாடல்ல கட்டிருக்கு. இல்லையா? எப்படி பழைய காலத்துல எப்படி வீடு கட்டினாங்க? ஓலை வீடு. அப்புறம் என்ன போட்டாங்க? களிமண் வீடு. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க? நுரக்கல்லு, வேற
அதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த கற்பட்டியும் கடுக்கா போட்டு அப்பதான் வீடு கட்டிருக்கிறாங்க. இயற்கையான வழிகள்லாம் பண்ணி அழகா பண்ணி ரொம்ப அழகா இருந்துச்சு. மனைவி பார்த்துட்டு வந்தாங்க, நானும் அதை கேட்டுட்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பெரிய ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சா கூட அவ்வளவு சம்பளம் நமக்கு சம்பாதிக்க முடியாதுன்னா குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அவ்வளவு சம்பாதித்த கொண்டு வந்து அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு இடத்த வாங்கி அவனால ஒரு பழைய காலத்து வீடு கட்டி இருக்கிறான். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் என்னது, இது நிறைய சம்பாதிக்கணும் வைக்கணும் இல்லை. அவங்க குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச உடனே அவங்க எங்கேயாவது ஒரு கிராமத்துல நிறைய இது மட்டும் இல்லை, நிறைய பசங்க ஒருத்தன் ஒரு வெள்ளக்காரியை கட்டிட்டு இருந்தான். அவங்க வெள்ளக்காரங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க? ஒரு பட்டிக்கான கிராமம், அந்த கிராமத்துல ஒண்ணு கிடையாது. அது நாங்க வெறும் கால்நடையா தான் நடந்து போவோம். அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? அந்த வெள்ளைக்காரிக்கு இந்த சாணி எழுற வேலை. என்ன வேலை? சாணி எடுத்து கிடக்காம இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைகள்லாம் வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. நம்ம தான் அப்படி வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகள் எப்படி சிந்திக்கிறாங்க? வித்தியாச பழங்காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வீடுலாம் ஒரு 20 வருஷம் 40 வருஷம் தான் இருக்கும். ஆனா அவன் சொன்னா அந்த வீடு அவன் அந்த கட்டுறான், அந்த வீடு சொன்னா இது 100 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவங்க சிந்திக்கிறாங்க. ஒரு அருமையா சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டு சொல்லுங்க, பிள்ளைகளால் உனக்கு சமாதானம் உண்டாகும். ஒரு அருமையா சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஒளியுமான கண்ணுகளை போல இருப்பார்கள். வாசிகள் யோபு 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42 இதற்கு பின்பு யோபு இதற்கு 140 வருஷம் உயிரோடு இருக்கிறார். நான் தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டான். ஒரு அலேலியா சொல்லுங்க. இதற்கு பின்பு யோபு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 140 வருஷம். ஒரு அலேலியா சொல்லுங்க. நேற்று தினத்துல ஒரு சகோதரர் வந்து வெளிநாடுகள்லாம் எடுத்து போவார். ஒரு பேர் பேக் குமார்னு சொல்லி நான் சில நேரத்துல சில கண்ட்ரி வச்சு நான் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு மாதிரி அந்த அமெரிக்கா அது என்ன பிரேசில் பக்கத்துல ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து சில கைதிகளை கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. பிரான்ஸுக்கு உடமையாக தீவு. அது ஒரு கைதி அம்மா 107 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கு. எத்தனை வயசு? 107 வயசு. கைதிக்கு எந்த சாப்பாடு கிடைக்கும் சொல்லுங்க? ஜெயில் கைதிகளுக்கு என்ன கிடைக்கும்? கடிதம் கிடைக்கும். ஆனா அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த அம்மா எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கு? 107 வருஷம். ஒரு அலேலியா சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வங்களை வேதம் சொல்லுகிறது, யோபு 140 வருஷம் உயிரோடு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஹalleluya. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 50:23 வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு எபிரேயர் பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் வழியில் வளர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஏசாயா 66:12 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆமென். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தை எப்படி கொடுக்கிறேன்? நதியை போல கொடுக்கிறேன். ஒரு அலேலியா சொல்லுங்க. ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறார் சொல்லுங்க? எப்படி கொடுக்கிறாருமா? நதியை போல கொடுக்கிறார். உங்க வீட்டுல நதியை போல சமாதானம் புரண்டு ஓட போகிறது. ஒரு அலேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க போகிறார். ஒரு அலேலியா சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஒரு அலேலியா சொல்லுங்க.
ஹalleluya ஹalleluya. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம், எல்லா வாய்களை திறந்து நாம் ஜெபம். ஹalleluya.